ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் இருக்க மலையாள படம். படத்தோட நேம் ஐடென்டிட்டி. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ பார்க்குறது முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அப்படியே என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே லேடிஸ் ட்ரெஸ் மாத்திர ட்ரெஸ்ஸிங் ரூமில் கேமராஸ் யூஸ் பண்ணி அதை வீடியோவை எடுத்து அது மூலம் பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கிற ஒருத்தனை யாரோ ஒருத்தவங்க கொடூரமாக உயிரோட எரிச்சு கொள்றாங்க. இந்த கொலையை பண்ண கொலையாளியை த்ரிஷா பார்த்துடுறாங்க. இது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லலான்னு சொல்லிட்டு த்ரிஷா போகிறப்ப அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆகிற த்ரிஷா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகுறாங்க. இப்போ இந்த கேஸை போலீஸ் ஆஃபீஸரான வினய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. த்ரிஷா மூலம் அந்த கொலைகாரனை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. ஸோ த்ரிஷாவுக்கு செக்யூரிட்டி கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு அவங்க மூலம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வர வச்சு அந்த கொலைகாரன் ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத த்ரிஷா சொல்கிற அங்காடையாளங்களை வச்சு வரையலாங்கிறவர் முடிவு பண்ணுறாரு. தற்செயல அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க தொய்னோ தாமஸ் வினய்க்கு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டாக சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுவே ஒரு பிரச்சனையை உருவாக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஐடென்டிட்டி. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, ஒளிப்பதிவு என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. யூஸ்வலாக மலையாள படங்கள் ஒளிப்பதிவில் செம்மையாக பண்ணியிருப்பாங்க, ஆனால் லிமிட்டட் லொக்கேஷன்ஸில் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட அந்தமாரி லிமிட்டட் லொக்கேஷன்ஸில் தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ராடாக போய் நிறைய லொக்கேஷன்ஸில் எடுத்து கொஞ்சம் கிராண்டாக கொண்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கும் கொஞ்சம் ரிச்சாக கிராண்டாக தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக எடிட்டிங் அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட சீன்ஸை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கும் சரி, சில இடங்களில் ஆக்ஷன் மோட்லையும் இன்வெஸ்டிகேஷன் மோட்லையும் படம் போகிறப்ப அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் சப்போர்ட் பண்ணியிருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, தொய்னோ தாமஸ், வினய் இவங்க 2 பேர் தான் மேஜர் கேரக்டர்ஸ். அதுக்கேற்ற மாரி அவங்க சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. த்ரிஷா அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இவங்க 3 பேர் இல்லாமல் படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் மாரி போணுச்சு. அடுத்து என்னங்கிறத சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு. இன்ட்ரோல் முடிச்சிருந்த விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் பற்றி சொல்லணும்னா, செகண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை தாண்டி ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக போகும். அதாவது கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லராக மாறிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபும் எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸு கொஞ்சம் முன்னாடி ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில் அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட் ரிவீல் ஆன பிறகு படம் எதை நோக்கி போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். அதை இந்த டீம் ரொம்ப இழுத்து கொண்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப இழுத்து கொண்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் அது இவ்வளோ லென்த்தாக இழுத்து கொண்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அது ஒன்று மட்டும்தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் மாரி தெரிஞ்சிச்சு. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் ZEE5ல தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.